ஐயா வணக்கங்கய்யா. இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதாவது வந்து ருத்ராட்ச மாலையில் வந்து எத்தனை இதிலிருந்து எத்தனை வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. யாரெல்லாம் வந்து ருத்ராட்சங்கள் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது, அப்போ எந்தெந்த மாதிரி டயத்தில் வந்து அதை கழட்டி வைக்கணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுங்க. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவனை பற்றி தான் ருத்ராட்சை பற்றி பேசியிருக்கிறோம். இங்கே கால பயிர்வரை எங்கள் ருத்ர அலங்காரம் தான் சொல்லுவோம், ருத்ர பயிர்வாரன்ட்டு. இப்போ நாங்களே என்ன பண்ணுறோங்கய்யா, ருத்ராட்சம் சரி 5 முக ருத்ராட்சம் எல்லாருமே போடலாம். சரிங்க. ருத்ராட்சம் போடுறவங்க யார் போடுறாங்க, இப்போ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு பொம்பளையை சொல்லுவோம், ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க ரொம்ப பேசுகிறாங்க, திமிரா பேசுகிறாங்க, கம்பீரமாக இருக்கிறாங்க, அவங்க லம்பாடின்னு சொல்லுவோம். சரிங்க. அப்படி இல்லைங்க, லம்பாடி இன மக்கள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சரி சரி சரிங்க. அவங்க பிறகும் போதே பெண்கள் ருத்ராட்சம் போட்டுருவாங்களாம். ஓகே ஓகே. குழந்தையிலே பிறகும்போது ருத்ராட்சம் போட்டுருவாங்களாம். சரிங்க சரிங்க. அவங்க இறக்குற வரைக்கும் ருத்ராட்சம் இருக்கும். ஓகே. நம்ம பெண்களுக்கு தீட்டு ருத்ராட்சம் போடக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையிலே வந்து ஒரு காய் போட்ட இருக்கிற காய், துவாரம் இருக்கிற காய் ருத்ராட்சம் உடனே. ருத்ராட்சம் தீட்டே இல்லாத பொருள். சரிங்க. அவங்க கேட்குறாங்க, ஐயா நான் தீட்டா அரைக்கம் போடலாமா, கல்யாணம் போடலாமா? கல்யாணத்துல மாங்கல்யம்னு ஒன்று போடுறீங்க. அந்த மாங்கல்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொக்கர மீனாட்சி இருப்பாங்க, பெருமாள் இருப்பாங்க. அதில் சந்தன குங்குமம் தொட்டு வைக்கிறீங்க தங்கத்துல. கண்டிப்பாங்க. இதுலதான் நம்ம உடல் கொள்றோம், இதுலதான் கையில் இருக்குது. இதுக்கே இல்லாத தீட்டு எப்படி ருத்ராட்சத்துக்கு இருக்கும்? இருக்காது. கண்டிப்பா. தங்கத்துக்கு தீட்டு இருக்காதா? ருத்ராட்சத்துக்கு தீட்டுன்றீங்க. அப்படி இல்லை, ருத்ரம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொக்கிஷம். பெண்களோட பலமே ருத்ராட்சம் தான். சரிங்க. இப்ப நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 பெண்கள் பாத பூஜை பண்ணி ருத்ராட்சம் போட்டுருக்கிறோம். சரிங்க. தாமோதர ஐயா சொல்லுவாரு, ருத்ராட்சம் அணிஞ்சுக்க உனக்கு எதுவுமே கிடையாது, நல்ல நாள் கிடையாது, கெட்ட நாள் கிடையாது, உனக்கு தீட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ருத்ராட்சம் போடுன்னு ஐயா சொல்றாரு. அதே மாதிரி தாமோதர ஐயா பேச்சை கேட்டு நாங்களே என்ன பண்ணோம், சாதாரண ருத்ராட்சம் கொடுக்கணும். 5000 பேருக்கு பாத பூஜை பண்ணி ருத்ராட்சம் கொடுத்துருக்குறோம். சரிங்க. அந்த தாமோதர ஐயா பேச்சை கேட்டு 1 கோடி பேர் ருத்ராட்சம் கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு. சரிங்க சரிங்க. அவர்கிட்ட பேசல சொல்ல, அவரை காலை தொட்டு பார்த்ததுக்கு, அந்த தாமரையா தொட்டு பார்த்ததுக்கு அவரதே சிவனை பத்தி சொல்லுவாரு, ருத்ராட்சத்தை பத்தி சொல்லுவாரு, யார் வேணாம் போட்டுக்கலான்ட்டு. அந்த மாதிரி அவருடைய ஒரு 1% குணம் எங்களுக்கு வந்தது. சரிங்க. 100% குணம் இல்ல, குரு சரணம். குரு இல்லாம எந்த காரியம் நடக்காது. அவர் குருவா நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ருத்ராட்சம் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த கோயில இருந்தே கொடுக்குறோம். சரிங்க. எங்க இந்த கோயில இருந்து கொடுத்துருக்கிறோம், எல்லா கோயிலும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே ருத்ராட்சம் போடுறாங்க. அதாவது கொரோனாக்கு பிறகு. சரிங்க சரிங்க. அதுக்குமே ருத்ராட்சம் போடல. ஓகே ஓகே. எல்லாமே கண்டாமணி போடுறாங்க. சரிங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் போடுறாங்க. இந்த ருத்ராட்சம் வந்து உடல் பாதுகாப்புக்கு நம்ம கால் சக்கரை வேலை செய்யும். சரிங்க. இதை போட்டோம்னா நம்ம சிவனேன்னு இருப்போம். யாராவது நம்ம ருத்ராட்சம் பார்த்து வணங்குவாங்க. ஓகே ஓகே. பாக்குறவங்களுக்கு பலன். கண்டாமணி போட்டா பாக்குறவங்களுக்கு பலன். சரிங்க. அப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் சிவன் ஆக்கும் போது நம்மளுக்கு பலன் கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்குங்க. அது மாதிரி ருத்ராட்சன்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தீட்டு கிடையாது, பெண்களுக்கு தீட்டு கிடையாது, குழந்தைக்கு தீட்டு கிடையாது, வெளியானதுக்கு தீட்டு கிடையாது. சரிங்க. இப்ப நாங்க போட்டுக்கிட்டே இருக்கிறோம், நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்க சரிங்க. நல்லா தானே இருக்கிறோம். கண்டிப்பா. ஒரு குழந்தை பிறந்த வீட்டுக்கு எங்களை கூப்பிடுறாங்க, நான் ருத்ராட்சத்தோட தான் போறேன். சரிங்க. அந்த குழந்தைய தொட்டு வணங்குறேன், நல்லா இருக்கிறேன். ஓகே. ஒரு இறந்து போயிடுறாங்க, எங்களை கூப்பிடுறாங்க, அன்னைக்கு இதை காட்டி அழகா போடுறோம். ஓகே. இந்த ருத்ராட்ச மணியத்தையும் போட்டு போறோம். அங்க போய் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் இறந்த வீட்டுல. சரிங்க. அதுக்கு பிறகு சங்கநாத வாசிக்கிறோம், அது பிறகு திருவாசம் படிக்கிறோம். சரிங்க. இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உத்தரம் கூட்டிட்டு தான் போறோம். சரிங்க. நாளைக்கு காசிக்கு போறோம். ஓகே. இன்னைக்கு அமாவாசை முடிஞ்சு காசிக்கு போறோம். அது காரணம் என்ன, இந்த ருத்ராட்சம் மட்டும்தான். ஓகே ஓகேங்க. வேற காரணமே இல்லை. நீங்க வந்து இப்போ கடவுள் வந்து வழிபாடு பண்ற இடத்துல இருக்கும்போது நீங்க போட்டுக்கிறீங்க. ஓகே. பட் கேஷுவலா மக்களோட மனசுல வந்து என்ன இருக்குன்னா, ஒரு சராசரி மனிதனா இருக்கவங்க வந்து யாரெல்லாம் அணியலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். இருக்கும். 5 முகம் எல்லாருமே அணியலாம். சரிங்க. ஓகே. 5 முகம் யாரு வேணா போட்டுக்கலாம். சரிங்க சரிங்க. எங்க வேணா போட்டுட்டு போதான், வச்சிடலாம். அது கண்டாமணிதே. சரிங்க. சிவனே உள்ளுக்குள்ள இருக்க நினைச்சு போனோம்னா சிவ பூஜை பண்ண முடியல, சிவன் கோயிலுக்கு போக முடியல, சிவனை பார்க்க முடியாத எல்லாத்துக்கும் சொல்றோம், 5 முகம் போடுங்க. சரிங்க. உங்களை பார்த்து எல்லாம் வணங்குவாங்க. ஓகே. நம்மதே சிவன். ஓகேங்க. நம்மதே இறைவன். அடுத்த சைஸ் போடுற மாதிரி இருந்தா அடுத்து போறோம். ஒரு தொழிற்சாலை இருக்கிறோம். சரிங்க. ஒரு தலைமை தாங்குறோம். சரிங்க. 7 முகம் போடலாம். 7 முகம். ஓகே. அதாவது சப்தகன்னிகள் 7 பேர். சரி. ஒரு அம்பிகை இருக்கிறோம். சரிங்க. சூரியவன் குருதேவர் 7. ஓகே. மனுஷ குணம் 7ன்னு வாங்க, வானவில் 7. இவங்கெல்லாம் தொடக்கம் பண்றவங்க. ஓகே. 7 முகம் போடலாம். ஓகேங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து எத்தனை முகத்துல இருந்து எத்தனை முகம் வரைக்கும் ஸ்டாக் வச்சிருக்கீங்க? யாருக்காவது மக்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சைஸ் வச்சுக்கிறோம். அதாவது சின்னதுல இருந்து நம்ம சின்ன கால் சைஸ்ல இருந்து
நம்ம 40 mm வரைக்கும் உத்ராட்சை வச்சுக்கிறோம். சரிங்க. உங்களுக்கு என்ன உத்ராட்சை வேணும்னு கேளுங்க. ஓகே. அதாவது 5 முகம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தானமா கொடுக்குறோம். சரிங்க சரிங்க. நம்ம சுண்டக்காண்ட சைஸ் வந்து சொல்றோம். 5 முகம் நம்ம தானமா ஒரு பேருக்கு தானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்க சரி. எங்கேயாவது சிவாலயத்துக்கு திருவாசம் படிக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம், சிவராத்திரி, சரிங்க, யாரு வேணா கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். ஓகேங்க. உங்களுக்கு வந்து எந்த ருத்ராட்சங்கள் வேணும்னாலும் சரி, எத்தனை வேணும்னாலும் சரி, உங்களுடைய வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ற ஃபெசிலிட்டிஸும் வந்து அவங்க அவைலபிள் தான். எந்த நேரமும் வந்து ஸ்டாக்கும் வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு வேணுங்கிறத வந்து கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஐயாவோ இல்லை அவங்கள சார்ந்த நிர்வாக சார்பாக யாராவது பேசுவாங்க. அவங்க மூலமா வந்து நீங்க இந்த ருத்ராட்சத்தை வந்து நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணலாம், தானமும் பண்ணலாம். முக்கியமா இப்ப நாங்க 1 கோடி உத்ராட்சம் கொடுக்குறோம். எங்க கூட நீங்க ஒரு 1000 உத்ராட்சம் 2000 உத்ராட்சம் நீ கொடுக்குறவங்க தான் எனக்கு சிவபெருமா. அப்படி ஒரு பாக்கி எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. யாராருக்கு பண்ணுவாங்க சொல்லுங்க. அதாவது தானம் பண்றதுக்கு சொல்லுங்க, நாங்க எங்களால முடிஞ்சு தானம் பண்ணி தரோம். சரிங்க. எங்க கூட கொஞ்சம் பங்களிங்க. சரிங்க. அதுக்கு நாங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ருத்ராட்சம் வந்து யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக சித்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான ருத்ராட்சத்தை இந்த ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். ருத்ராட்ச மரத்தை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் ருத்ராட்ச மரத்தை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஷெட்டு வந்து ஒரு நன்கொடையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவிலில் தான் நம்ம வந்து இருக்கோம். அந்த கோவிலை பற்றின முழு தகவல்களையும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வரமிளகா யாகம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஒரு கோவிலை வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணி அம்மானுடைய அருளை வந்து பெறுங்க. இதுபோல் வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இது VJ மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.